Hi dear friends, welcome to Family Life Cup channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போறோம். அண்ட் புதுசா யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஒர்க்கை நான் கிச்சன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டேன். ஈவினிங் அண்ணி வந்தாங்க. அண்ணி வந்தவங்களுக்கு காஃபி, குட்டீஸ்க்கு காஃபி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு காஃபி குடித்த டம்ளரு, மதியானம் சாப்பிட்ட பிளேட்டு, இது எல்லாமே சிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி சிங்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாமே ரொம்ப கம்மி தான். மற்ற நாட்களில் நிறைய சிங்கே வலிகிற அளவுக்கு பாத்திரம் இருக்கும். பட் நான் இடையில கைக்கு கழுவிட்டனால கொஞ்சமாக இருக்குது. இந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஹாட்டாக ஏதாவது குடிப்பேன். இப்போ டயட் இல்லைங்கிறனால மில்க்கு மட்டும் காய்ச்சி வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சிட்டு தான் என்னோடய ஒர்க்கவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க போய் காஃபி குடிக்கலாம். ஓகே, இப்போது காஃபி போடலாம். 1 கிளாஸ் மில்க் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் அண்டு காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணலாம். எனக்கு நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஸ்ட்ராங்கான காஃபி பிடிக்குமா, இல்லை லைட்டான காஃபி பிடிக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரெண்டுமே பிடிக்காதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டேஸ்டியான காஃபி ரெடி. வாங்க குடிக்கலாம். சாரி டியர் ஃப்ரெண்ட்ஸ், காஃபி குடிச்சு முடிச்சோனையும் ஆர்வமாக பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் தோணுச்சு வீடியோ எடுக்கணுங்கிறது. வாங்க இப்போ பாத்திரத்தை கழுவிடலாம். எல்லாருக்கும் இப்போ தோணும் இது என்ன கவரில் இருக்குன்னு. இது வந்து குப்பை தான். வீட்டுக்குள்ளே எப்போதுமே டஸ்ட்பின் வச்சுக்க மாட்டேன். அதனால் இது மாதிரி கவரில் போட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் வெளில போட்டுருவேன். எனக்கு வந்து குழந்தைங்க இருக்கிறனால டஸ்ட்பின் கீழே வச்சோன்னா இழுத்து கொட்டிடுவாங்க. அதனால் இது மாதிரி கவரில் போட்டு சிங்குள்ளேயே வச்சுருவேன். ஒரு நாள் ஃபுல்லுலாம் இருக்காது, ஒரு 3-4 கவர் வச்சுப்பேன். நான் எப்போல்லாம் பாத்திரம் கழுவுறேனோ குப்பை சேர்ந்த உடனே கொண்டு போய் போட்டுருவேன். ஏன்னா கொஞ்சமாக நிறையா வருங்கிறனால வெளியில் போயிட்டே இருக்க முடியாது இல்லையா. அதனால் இது மாதிரி சிங்கில் ஒரு கவர் வச்சு இதை போட்டு கட்டி அப்படியே கொண்டு போய் டஸ்ட்பினில், வெளில இருக்க டஸ்ட்பினில் போட்டுருவேன். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாத்திரத்தை கழுவி முடிச்சிடலாம். வாங்க. பாத்திரத்தை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படியே திரும்பி பார்த்தா அடுப்பெல்லாம் கசன்னு இருந்துச்சு. அப்படியே எனக்கு கொஞ்சம் கழுவி விடுன்னு கேட்ட மாதிரியே இருந்துச்சு. அடுப்பை கொஞ்சம் நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன். இந்த டைல்ஸ்லலாம் குழம்பு கொஞ்சம் சிந்திருக்கு, அதையும் கொஞ்சம் தேய்க்கணும். அப்படியே இந்த அடுப்பு மேடையே சுற்றிரும் பார்த்தா சால்ட்டு, குழம்பு அண்டு ஆயில் இதெல்லாம் சிந்தி இருக்குது. இதையும் கொஞ்சம் கையோடு க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வழியாக ஒரு வேலை முடிஞ்சிடும். அதனால் வாங்க இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்னடா இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணுறது, அடுப்பை வாஷ் பண்ணுறதுலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் கூட பெருசாக சொல்லணுமா என்ன அப்படின்னு நினைக்கலாம். பட் அப்படி இல்லை. நான் பாத்திரத்தை சிங்க் ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்காட்டியும் பசிக்குது அப்படின்னு சொல்லவும் தோசை ஊற்ற ஆரம்பித்தேன். அடுப்பை ஃபாஸ்ட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பை வாஷ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிட்டு திரும்பி பார்த்தா திருப்பியும் சிங்கில் பாத்திரம் நிறைஞ்சிருச்சு. இப்படியே கிட்டத்தட்ட 1 ஹவராக இந்த கிச்சனுக்குள்ளேயே தான் நான் சுற்றிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற 24 ஹவர்ஸில் பாதி வந்து இந்த கிச்சன்லேயே எனக்கு செலவாயிடுது. சரி, ஓகே, தோசையை ஊற்றி கொடுத்துட்டு இந்த சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணலாம். வாங்க. மறுபடியும் முதல்லேருந்தாங்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் பாத்திரம் ஃபுல்லாக சிங்க் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. ஃபஸ்ட்டாவது கம்மியாக இருந்துச்சு, இப்போ அதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருச்சு. இப்போ இதை கடைசியாக வாஷ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. இப்போது பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிறு வேற கவாங்கவும் அப்படியே நமக்கும் 2 தோசை ஊற்றி சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போது கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. டின்னரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறந்த மாதிரி இருக்குது. என்னத்தை மறந்தேன்? அச்சோச்சோ, செல்லக்குட்டிங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. என்னம்மா சொல்கிற? நீங்கள் எல்லோரும் டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கிறீங்க, உன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலையான்னு கேட்குறீங்களா? என்னோட ஆராதனா, யுவதிஷா, யுவன்சா எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. பட் நம்ம வீட்டில் இன்னும் கொஞ்சம் பிள்ளை குட்டிங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. இவங்களை தவிர்த்து பிள்ளை குட்டிங்களா? ஆமாங்க. வாங்க, அவங்க யார், அவங்களுக்கு என்ன சாப்பாடுங்கிறத பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தீவனம். நம்ம வீட்டில் கொஞ்சம் நாளாக கோழி வளர்த்துட்ருக்கோம். அவங்களுக்கான ஃபுட்டு தான் இது. வீட்லேயே கிலோ கணக்கில் நான் வந்து தீவனத்தை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அவங்களுக்கு எல்லா சத்தும் போய் சேரணுங்கிறதுக்காக எல்லா சத்தான உணவுகள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அவங்களுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. ஒவ்வொரு கேஜில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு கைப்பிடி
மொத்தம் 3 கேஜி 3 பார்ட்டிஷன் இருக்குது. 3 கைப்பிடி எடுக்கணும். எடுத்தாச்சு. இப்போது இதை அப்படியெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. கொஞ்சமாக தண்ணி போதும். இப்படி தண்ணியை எடுத்து கொஞ்சம் கெட்டி பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி கெட்டியான பதத்தில் கொடுக்கும்போது தான் அதில் எல்லா நவதானியத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் தானியங்கள் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். அதெல்லாம் மாவாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு ஆகும்போது அதுங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இப்போ அவங்களுக்கு போய் இதை கொடுத்துடலாம். வாங்க. இருங்க தரேன். ஃபைனலி செல்லக்குட்டீஸ்க்கும் ஃபுட்டு கொடுத்தாச்சு. அவங்க கொஞ்சம் பசியாக இருந்தாங்க, அதனால தான் இந்த டைமில் ஃபுட்டு கொடுக்குறேன். இல்லைனா மார்னிங் தான் கொடுப்பேன். ஈவினிங் சீக்கிரமாகவே நான் ஃபுட்டு போட்டுட்டேன். எப்போதுமே 6 மணிக்கு முன்னாடியே போடுவேன். பட் ஒரு ஆஃப்டர்நூன் போட்டாங்க போலக்கு. அதனால அவங்களுக்கு பசி எடுத்துருக்குங்கிறனால திருப்பி காலில் வந்து தானே ஏஞ்சி போடுவோம். அதனால் கேஜில் இருக்கிற கோழிங்களுக்கு இதை மாதிரி அப்பப்போ நாம் ஃபுட்டு கொடுத்தா தான் உண்டு. அதனால் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் இவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துருவேன். நான் இந்த பக்கம் கிராஸ் பண்ணாலே நமக்காக இவ ஏதோ கொண்டு வரா போலக்குன்னு என்னையே பார்த்துட்ருப்பாங்க. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஓகே, இவங்களுக்கு இப்போயே ஃபுட்டு கொடுத்துருவோம். சாப்பிட்றபடி சாப்பிட்டோம். எப்படி சாப்பிட்றாங்க பாருங்களேன், நல்லா பசி போலக்கு. சரி, ஓகே. ஃபைனலி செல்லக்குட்டீஸ்க்கு ஃபுட்டு கொடுத்தாச்சு. அவங்களும் சாப்பிட்றாங்க. நாம் போய் இப்போ தூங்கலாம். ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்.